மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 23 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சீர்திருத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சீர்திருத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தெரிவித்தார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என அழைக்கப்படும் இந்த திட்டம் மூலம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் மத்திய அரசில் பணிபுரிவோருக்கு இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். இதனிடையே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.